சிவனும் பார்வதியும் வாழ்ந்த வீடு இப்போ இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு சிவனையும் பார்வதியும் பிடிக்கும்னா சிவபார்வதின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்த இடம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அப்ப பத்த வைக்கப்பட்ட ஓம குண்டம் இன்னும் வரைக்குமே எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ பத்த வைக்கப்பட்ட அந்த குண்டம் இன்னமும் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த குண்டத்துல ஏகப்பட்ட நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த ஊர்ல கல்யாணம் ஆகிற முக்கால்வாசி பேர் இந்த இடத்துக்கு வந்து அந்த குண்டத்தை சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போறாங்க. காரணம் இந்த இடத்துல தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் உண்மையாலுமே கல்யாணம் நடந்தது. ரெண்டாவது, பார்வதியோட சமையல் அறை. ஒரு தடவை பூமியில பார்வதி சிவனுக்கு சமைச்சு போட்டுருக்காங்க. அது இந்த இடத்துல தான். இப்ப இந்த இடம் ஒரு கோவிலா இருக்கு. ஆனா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் சிவனுக்காக பார்வதி சமையல் செஞ்சிருக்காங்க. அந்த சமையல் கட்டும் சிவன் உட்காந்து சாப்பிட்ட இடமும் இன்னும் அங்க பாதுகாத்துட்டு வராங்க. மூணாவது, பார்வதி மஞ்சள் அரைத்த இடம். பார்வதி சமையல் குறிப்புக்காகவும் அழகு குறிப்புக்காகவும் பல விஷயங்களுக்காகவும் இந்த இடத்துல தான் மஞ்சள் அரைச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த கல்ல பாதுகாத்துட்டு வராங்க. அது கோவிலுக்கு வெளியில தான் இருக்கு. இங்க இறங்கி எல்லாருமே அந்த இடத்துல மஞ்சள் அரைச்சி தன்னோட உடம்புல பூசிக்கிட்டு போறாங்க. சில பேர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. பல புராணங்கள்ல இந்த இடத்துல பார்வதி அம்மியை யூஸ் பண்றதுக்கான பல கதைகளும் பல ஆதாரங்களும் இருக்கு.